தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் பிரச்சாரத்திற்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என விஜய் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வில்லிவாக்கம் தொகுதியில் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்தித்து கேட்டபோது அவர்கள் திமுக அரசிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க இருப்பதாகவும் நேற்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அந்த பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான முழு விவரங்கள் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் தொடர்பாகவும் விஜய் உள்ளிட்டவர்கள் மீது செய்யப்பட்ட வழக்கு பதிவு தொடர்பாகவும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் கேட்டிருக்கிறார். எனவே அந்த விளக்கம் அளித்த பிறகு இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன என்பது தொடர்பாக தெரிவிக்கப்படும். அந்த வகையில்தான் ஏற்கனவே விஜய் பிரச்சாரத்தில் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, காவல்துறை பாதுகாப்பு முறையாக அளிக்கவில்லை, திமுக அரசிற்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்பட்டு வருகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் பிரச்சாரத்திற்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என விஜய் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வில்லிவாக்கம் தொகுதியில் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்தித்து கேட்டபோது அவர்கள் திமுக அரசிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க இருப்பதாகவும் நேற்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அந்த பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான முழு விவரங்கள் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் தொடர்பாகவும் விஜய் உள்ளிட்டவர்கள் மீது செய்யப்பட்ட வழக்கு பதிவு தொடர்பாகவும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் கேட்டிருக்கிறார். எனவே அந்த விளக்கம் அளித்த பிறகு இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன என்பது தொடர்பாக தெரிவிக்கப்படும். அந்த வகையில்தான் ஏற்கனவே விஜய் பிரச்சாரத்தில் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, காவல்துறை பாதுகாப்பு முறையாக அளிக்கவில்லை, திமுக அரசிற்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்பட்டு வருகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.